ஹாய் நண்பர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலம் விஷ்ணு குக்கிங் சேனல் சார்பாக இன்னைக்கு என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் கேசரி. பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் ரீஓப்பன் ஆனதுனால அவங்களுக்கு ஈவினிங் வர்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நேற்றே செஞ்சுருக்கணும், செய்ய முடியல, அதனால இன்னைக்கு செய்கிறேன். இப்போ ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நெய்யில் போட்டு. இது 5 நிமிஷத்தில் இப்போ தயாராகிடும். இந்த கேசரி ரொம்ப ஈஸி, நீங்களும் வீட்டில் அவசியம் செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த ரவை தயாராகிடுச்சு. நண்பர்கள் அனைவரும் இதை ஆவலோடு இப்போ அடுத்தது தண்ணியை ஊற்றிக்கிறோம். தண்ணியை ஊற்றி இப்போ இந்த ரவை நல்லா கொதிக்கணுங்க. இன்க்ரீடியன்ஸில் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்தாச்சு. முந்திரி திராட்சை ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சாச்சு. டைமிங் கொஞ்சம் ஷார்ட்டாக போடணுங்கிறதுக்காக நாங்கள் ஏற்கனவே இதை தயார் பண்ணிட்டுருக்கோம். நண்பர்களே, உங்கள் வீட்டில் இன்றைக்கெல்லாம் என்ன சமையல், என்ன ஸ்பெஷல், அதையெல்லாம் ஆவலோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம இப்போ சேலம் ட்ரையல் வீடியோ தான். சேலம் விஷ்ணு குக்கிங்கிறது ட்ரையல் வீடியோ தான். இன்னும் ப்ராப்பராக இதை நாங்கள் தயார் பண்ணலை. இந்த தயார் பண்ணதுக்கப்புறம் நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் ப்ராப்பரான நாங்கள் இப்போ போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே ட்ரையல் வீடியோ. ஸோ நண்பர்களே, எங்களுடைய சேலம் விஷ்ணு குக்கிங் சேனலுக்கு அனைவரும் ஆதரவு தாருங்கள். அது ப்ராப்பராக இன்னும் ஒரு மந்த்தில் அதை இன்னும் முழுசாக தயார் பண்ணுவோம். இப்போ அந்த ரவைக்கு கேசரிக்கு தகுந்த மாதிரி இப்போ பைனாப்பிள் கேசரி. பைனாப்பிளில் இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த கொதிச்ச உடனே இப்போ அந்த ரவையை போட்டு கிண்டி இப்போ உங்களுக்காக கேசரி தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். நண்பர்கள் அனைவரும் பார்த்து ஆவலுடன் பார்த்து ரசியுங்கள். ஸ்கூல் எல்லாம் ரீஓப்பன் அடிக்கடி இனிமேல் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும். உங்கள் வீட்டில் எல்லாம் கடைகளில் வாங்குறதோட வீட்டில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த வீட்டில் செய்கிற பலகாரங்களுக்கு எப்பயுமே ஒரு மகத்துவம் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் நண்பர்களே. தண்ணி நல்லா கொதித்த உடனே இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி இப்போ நம்ம ஏன்னா ஸ்வீட்டு எல்லாமே நம்ம எடுத்து லெவலாக தான் போடுவோம், அதிகமாக போட மாட்டோம். ஏன்னா திகட்டக்கூடாது. ஸ்வீட்டுங்கிறது அதிகமாக சாப்பிடும்போது நல்லா இருக்கணும், ஆனால் திகட்டக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது நல்ல ஸ்வீட்டு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ரவையை இப்போ போடணும். மழையெல்லாம் நல்ல வேலை, நம்ம கத்திரி வெயிலெல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை சீக்கிரமாக மழை பெய்யும். நம்மளாம் தப்பிச்சோன்னா வெயில் எல்லாம் அனலில் வந்துருப்போம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சோன்னு இந்த ரவையை போடணும். தலை நல்லா கொதிச்ச உடனே நல்லா பிள்ளைகள் முந்திரி திராட்சை ஏற்கனவே நெய்யில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு தேவையான சர்க்கரை இருக்குது. இப்போ அது நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ரவையை நாங்கள் இதில் போடுகிறோம். பைனாப்பிள் கேசரி ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டோம். சாதா கேசரி அடிக்கடி செய்வோம், பைனாப்பிள் கேசரி எப்பயாச்சும் ஒருக்க செய்வோம். நல்லா கண்ணாடிக்காக ஸ்ட்ரெச்சர் வரணும். அந்த அளவுக்கு நம்ம ரவையை நல்லா ஃப்ரை ரைஸ்டாக வறுத்து போடணும். ஹாய் நண்பர்களே, இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் விழுதான் போட்டாச்சு. அடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா நல்லா அடுத்தது சர்க்கரையை போட்டுடணும். சர்க்கரை நல்லா 1 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் சர்க்கரை போடணும். பார்த்தீங்களா, நல்ல ஒரு வெள்ளை வெளியேன்னு இருக்குது. கண்ணாடி ரவைக்கு கண்ணாடி சர்க்கரை இப்படியெல்லாம் கூட இருக்குதான்னு கேட்குறீங்களா? இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம்னா நல்லா கேசரி நல்லா கண்ணாடி விதத்துக்கு வந்துட்டு இருக்குது பாருங்க. கடையில் அதுமாதிரி ரோஸ்டர் ரவை வாங்கினா இப்போ நல்லா ரவை சர்க்கரை போட்டோன்னு நல்லா திரள ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பைனாப்பிள் கேசரி. பாருங்களா, நல்லா ஒரு கண்ணாடி ஸ்ட்ரெச்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திரளணும். சர்க்கரை நல்லா உருகணும். சர்க்கரை உருகணுன்னே நம்ம முந்திரி திராட்சையை போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டுக்கணும்.
நெய் போட்டோம்னா நல்லா நல்லா ஒரு இது வந்துடும். அதனால் வீட்டிலே வெண்ணெய் எடுத்து காய்ச்சி வச்சுட்டோம். பலகாரங்கள் நம்மளே செஞ்சு சாப்பிட்றது அது டேஸ்ட்டு. நம்ம கொஞ்சம் எடிட்டிங் வேலை கொஞ்சம் தரமாக இருக்குங்க, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது வேலைகள். அதனால் வீடியோ லென்த் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக நாங்கள் கற்றுக்கிட்டு வீடியோ போடுவோம். நண்பர்கள் அனைவரும் ஆதரவு தாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் அதில் ஏற்கனவே நான் துண்டு துண்டாகவும் சில பேர் போடுவாங்க. பைனாப்பிளை கட் பண்ணி துண்டு துண்டாகவும் போடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அரைச்சி போடுவாங்க. நான் ரெண்டையுமே போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடி ஸ்ட்ரெச்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நெய்யை நல்லா ஊற்றிடுங்க. ஏற்கனவே 1/4 கிளாஸ் நெய் ஊற்றியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் 1/4 கிளாஸ் நெய் ஊற்றிடணும். ஏன்னா நவைக்கு வந்து நல்லா நெய்யே சில இது பண்ணால் கொஞ்சம் நல்லா கடலை நல்லா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றலாம். கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிடுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த நெய்யோட எண்ணெயும் கலந்து ஊற்றும் போது கேசரி நல்லா ஒரு கண்ணாடி ஸ்ட்ரெச்சர் அதில் தான் வரும். நெய்யே போடக்கூடாது, கொஞ்சம் எண்ணெயும் கலந்து ஊற்றணும். ஹோட்டல் கல்யாணங்கள் எல்லாம் அந்த நெய்யோட வந்து கொஞ்சம் எண்ணெயும் கலந்து தான் போடுவாங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். ஃபுட் கலர் நேச்சுரலாகவே அப்படியே விட்டுட்டேன். போடலான்னு பார்த்தேன், வேண்டான்னு விட்டுருக்கேன். இப்போ இதுவே ஒரு பைனாப்பிள் கலந்தனால இதுலேயே ஒரு மாதிரி மஞ்சள் கலர் இயல்பாகவே அதில் நேச்சுரல் எல்லோ வந்துருச்சு. அதனால் இது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு திறந்து சுருள ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜு கேசரிக்கு போட வேண்டிய மெயின் இன்க்ரீடியன்ஸும் முந்திரி திராட்சையும் அதையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுப்பு அனலை தருங்க. நல்லா கிண்டும் பொழுது அடுப்பு அனலை எப்பயுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கிண்டியாச்சு. நல்லா பாருங்கள் சுருள், இது பாருங்கள் திருப்புனா சுருளணும். அதுதான் அல்வாவுக்கும் சரி கேசரிக்கும் நல்ல ஒரு பக்குவம்.